அறிமுக இயக்குனரான அபிஷன் ஜீவந்த் இயக்கத்தில் சசிகுமார் நடிப்பில் உருவாகியிருக்கிற திரைப்படம் தான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த திரைப்படம் சமீபத்தில் வெளியானது. இந்த படத்தை வந்து மில்லியன் டாலர் ஸ்டூடியோ நிறுவனம் தான் தயாரித்தும் இருந்தாங்க. குட் நைட், லவ்வர் ஆகிய படங்களுக்கு பிறகு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து ஆட்ரிக் வெற்றியை தேடி தந்திருக்கு மில்லியன் டாலர் ஸ்டூடியோவுக்கு. இலங்கை தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை வந்து அழகாக பேசியிருக்கு. முதல் நாள்லேருந்தே இந்த படத்துக்கு வந்து மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்றிருந்தது. ஏன்னதான் இந்த திரைப்படத்துக்கு போட்டியாக வந்து ரெட்ரோ திரைப்படமும் வந்தது. ரெட்ரோ திரைப்படத்துக்கு தான் வந்து அதிக வரவேற்பு கொடுத்துருந்தாங்க வெளியான ஒரு சில நாட்களில். அதன் பிறகு போக போக டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை வந்து அற்புதமாக வந்திருக்கு. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்தது. இந்த படத்தில் சசிகுமாருக்கு ஜோடியாக சிம்ரனும் இவர்கள் கூட வந்து எம்எஸ் பாஸ்கர், கமலேஷ், ரமேஷ் திலக், இளங்கோ, குமரவேல் இப்படி பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடித்திருந்தாங்க. இந்த படத்தில் அனைவருமே வந்து நடிப்பில் பட்டையை கிளப்பியிருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த நிலையில் வெற்றிகரமாக திரையரங்குகளில் இந்த திரைப்படம் இன்னுமே வந்து ஓடிக்கொண்டிருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. அதன் வகையில் நாளுக்கு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் வாரி குவித்திருக்கும் இந்த திரைப்படத்தோட வசூலுமே வந்து அதிகரித்திருக்கு. தயாரிப்பாளருக்கு மட்டும் இல்லாமல் தியேட்டர் உரிமையாளர்களுக்குமே வந்து இந்த திரைப்படம் நல்ல லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்கு. மிகவுமே வந்து குறைந்த பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் அதிக லாபத்தை வந்து பெற்று தந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் திரையரங்கு உரிமையாளர்களும் இதன் மூலமாக குஷியாகவும் இருக்காங்க. மனித நேயம் பற்றி பேசிய இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதன்படி இந்த படம் 21 நாட்களை வந்து கடந்திருக்கு. 21 நாட்கள் கடந்துள்ள நிலையில் எவ்வளோ வசூல் செய்திருக்குன்றத வசூல் நிலவரமே வந்து வெளியாகிருக்கு. அதன்படி 21 நாட்களில் உலகளவில் வந்து 80 கோடிக்கு மேலே வந்து வசூலை வாரி குவித்திருக்கு. இது மூலமாக அனைவருமே வந்து ஹாப்பியாகியிருக்காங்க, சந்தோஷப்படுத்தியிருக்கு இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து இன்னுமே வந்து வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த திரைப்படம் இன்னுமே வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறதுனால நாளுக்கு நாள் வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறதுனால ஓடிடி ரிலீஸுமே வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்கன்னே வந்து தகவல்களும் வெளியாகியிருக்கு. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.